இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக சுடுகாட்டுக்கு போகலாமா? செல்லிங் ஃபார் $2. ஹாய், பல சொதப்பல் பிளானுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி எங்கேயாவது போகிற போக்குக்கு போகலாம் அப்படின்னு எங்களோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சனி டேவாக இருக்கிறனால கண்டிப்பாக எங்கேயாவது போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயாவது போயே தீரும், போய் சும்மா ஏதாவது வேடிக்கையாவது பார்த்துட்டு வரும். பட் வி நாட் ஸ்டேயிங். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக சுடுகாட்டுக்கு போகலாமா? அதுக்கு நீ டைம் இருக்குது. ஃபைனலி நான் என்னோடய ஃபேவரட்டான டவுன் கயாமாக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். We are entering கயாமா. இது ஆக்சுவலாக நாங்கள் வேறு வழியில் என்டர் ஆகிருக்கோம். பிகாஸ் நாங்கள் வந்து கெத்தீட்ரல் ராக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது ப்ராப்பர் கயாமாக்கு இன்னும் நாங்கள் போகல. அதை இங்கே போய் முடிச்சுட்டு அப்புறம் அந்த ப்ராப்பர் கயாமா போகலாம். இந்த ரோட்லேருந்து பீச் பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்கு. மக்கள் என்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கேமரா லைட்ஸ் அண்ட் செட் பண்ணுறாங்க. Look at these beautiful houses. எல்லாத்து வீட்லையும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க பீச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு. பிகாஸ் அவங்களாம் பீச் சைடில் தான் இருக்காங்க. ஸோ they give more importance to the beach. ஹாய், நாங்கள் இப்போ கெத்தீட்ரல் ராக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே ஜஸ்ட் ராக் ஃபார்மேஷன்ஸ் அழகாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே நிறைய குட்டி குட்டி அழகான பிளேசஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேசஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி விஷயந்தான். பட் பார்க்கவே அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சீன்ஸ் எல்லாமே. லாஸ்ட் vlogல வாங்கின ஷூஸ் ஃபைனலி எனக்கு போடுறதுக்கு டைம் கிடச்சிருச்சு. நான் லாஸ்ட் வீக்கே போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மழையாக இருந்தது. ஐ டென்ட் வாண்ட் டு டர்ட்டி மை ஷூ. ஸோ இன்றைக்கி போட்ட ஒன்றாச்சு. இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் லுக்ஸ் க்யூட். இங்கெல்லாம் டீப்பாக நடந்து போகலான்னா பயமாக இருக்குது. பொதுரமா இருக்கா, பாம்புகேன்னு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளேசஸ் வரும்போது தி சஜஸ்ட் 2 things. ஒன்று, கூட்டமாக வாங்க, மக்களோட மக்களாக. அண்ட் இன்னொன்று வந்து பி அவேர் ஆஃப் யோர் சரௌண்டிங்ஸ். ஸோ ஏதாவது பூச்சியோ ஏதாவது வருதா அப்படின்னு கேர்ஃபுல்லாக சுற்றி இருக்கணும். மீமருந்து அப்படி உட்காந்துருக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலும் இந்த 2 விஷயம் வந்துட்டு எழுதியிருப்பாங்க போர்ட்ஸ்லேயே. பட் இங்கே வந்து யாரையுமே காணும். நிறைய கார்ஸ் நிற்குது. மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. நான் என் ஹஸ்பண்டும் வந்து ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தனால அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா. என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டுருக்கா. நாங்கள் கீழே இறங்குறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம். ஐ ஹோப் இட்ஸ் சேஃப் ஃபார் அஸ் டு கோ.
இங்கே டாக்ஸ் கூட்டிகிட்டு வந்து அதை ஷிட் பண்ணிடுச்சுன்னா உள்ள டாக் பேக் இருக்குது, அதை எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ சி. அங்கே கார் நிறுத்தின மக்கள் இங்கே தான் இருக்காங்க. பாம்பு ஹெட்லைன் போடுறதே பாம்பு போட்டிருக்காங்க. நானே பாம்புக்கு பயந்துட்டுருக்கேன். Wow, this looks beautiful. தூரமாக இருக்குல்ல, இங்கே பார்த்துட்டு போயிடலாம். நாங்கள் இன்றைக்கி பீச் வர பிளானே இல்லை, அதனால நல்லா ஷூஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம். That's a nice view. ஆக்சுவலாக இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இருப்போம். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ரைவேட் பிளேசஸ் இருக்குது. ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக இல்லாமல் தனியாக ஒரு ஃபேமிலி மட்டும் இருந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிக்னிக் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. எனக்கு என்னமோ இங்கே இருக்கிற ராக்ஸ் அண்ட் தண்ணியெல்லாம் பார்த்தா திடீர்னு கொடிவேரி ஞாபகம் வருது. இங்கே என்னமோ அப்பப்போ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு, எதுக்கு வருதுன்னு தெரியல. இட்ஸ் ப்ராபப்ளி ஃப்ரம் த கவுன்சில், பட் அது எதுக்குன்னு தெரியல. Purple color இருக்கு கல்லு. Actually it's purple but looks grey in the video. இதுக்குமா வந்துருக்கு.
கல் தூக்கியிருக்கான், மண்ணும் தூக்கியிருக்கான். மண் தூக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் மெயினான கயாமாக்கு போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. எனக்கு இது பர்பிள் பெப்பிள்ஸ் பிடிச்சதுன்னு எடுத்து வந்திருக்கேன். வீடியோவில் இது பர்பிளான்னு தெரியும். வீடியோவில் இது பர்பிள். ஐயோ என்னால் பேச முடியல. வீடியோவில் இது பர்பிளான்னு தெரியுதான்னு தெரியல. பட் இது வந்து ப்ராப்பராக இந்த ஐஃபோன் 14 ப்ரோவோட பர்பிள் கலர் இது. இட் மேட்சஸ் மை ஃபோன். லெட்ஸ் கோ. இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். எங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறக்கு போகிறோம். ஐ மோஸ்ட்லி பை பாம்ஃப்ரெட், the வாவல் மீன். It's easy to clean and easy to cook and tasty too. இதுதான் என்னோட ஃபேவரட்டான பியூட்டிஃபுல் லிட்டில் டவுனோட மெயின் டவுன் சென்டர். ஆக்சுவலாக இதோட என்ட்ரன்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கணும். பட் நாங்கள் வேறு வழியில் வந்தனால அது காமிக்க முடியல. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பீச் இருக்குது அண்ட் குட்டி குட்டி பார்க்ஸ் அண்ட் பார்பிக்யூ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். பட் என்னமோ இது ரொம்ப அழகான டவுன் எனக்கு தோணுது. நாங்கள் இப்போது கயாமா ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். ஏதாவது நமக்கு ஆகிற ஃபிஷ் இருக்கா பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து இந்த ஃபிஷ்ஷிங்க்கு ஸ்கூபா டைவிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற போட் இது. That's a nice little bench. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு இந்த புறாக்கள்லாம் விடுமோ, இது புறாவா என்னன்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு டைலாக்காக சொன்னேன். சரி, இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாமா? ஃபிஷ் மார்க்கெட் போகிறதுக்கு பதிலாக இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபிஷ் மார்க்கெட் அங்கே இருக்குது. We choose to stick with local and, Okay. or at least Australian. We won't sell that. ஓகே. நம்ம கேட்குற ஃபிஷ் எல்லாம் இங்கே இல்லையா? யூஸ்வலாக எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் வச்சுருக்க ஃபிஷ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆயிஸ்டர்ஸ், லாப்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம கிளம்புவோம். இந்த டவுனே ஒரு பீச் வைப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டவுன். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் தான் கொஞ்சம் சன்னியாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நைஸ். எல்லாருமே வந்து அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்து சன்னில் அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படி சன்லேயே ஃபுல் டைம் உட்காந்து டேன் ஆகிட்டு இருக்க முடியாது. பட் மக்கள்லாம் வந்து இங்கே டேன் ஆகிறதுக்கு தான் அவெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க பீச்சில். பட் நான் வந்து அப்படியே வெயில்லையே வந்து குளிர் காஞ்சிட்ருக்கேன். வெயிட்டிங் ஃபார் சிப்ஸ். பசிக்குது. நாங்கள் ப்ரன்ச் சாப்பிட்டோம். இருந்தாலும் ஒரு குட்டி ஸ்நாக், ஒரு சிம்பிளான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணதுக்கு 10 minutes ஆகும். அதை சும்மா எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? பசிக்குதுங்க அப்படின்ட்டு.
அங்கேருந்து கிளம்பி இப்போ க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ஆஸ்தான கேமார்ட்டுக்கு போய் வாங்குறனோ இல்லையோ ஒவ்வொரு வாரமும் கேமார்ட் போய் எட்டி பார்த்துட்டாவது வந்துடணும் எனக்கு. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும் அண்ட் க்யூட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமார்ட்டோட திங்ஸ்லாம் வந்துட்டு 2 ரூல் தான். ஒன்று, இட் லாஸ்ட் ஃபார் எவர், எல்ஸ் இட் வோன்ட். இங்கே சம்மர் வரப்போதுன்னு எல்லாம் சம்மர் வைப்ஸில் ட்ரெஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. Looks good. நெயில் ஆர்ட்லாம் ஃபுல்லாக ஆஃபரில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் 50 cents ஆஃபரில். அண்ட் இங்கே கொஞ்சம் திங்ஸ் ஆஃபரில் இருக்குது. $2. இந்த ஷர்ட்லாம் வந்துட்டு $25. இது வந்து இப்போ வாங்கணும்னு நினச்சேன் வின்டரில். இப்போ வந்து கூவி $5 விற்கிறாங்க. Should I buy this? ஆனால் இது இப்போ போட்டால் வேர்த்து கொட்டிடுமே. இது ஆக்சுவலாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லோரும் இதே டாப்பை போட்டிருந்தாங்க. அதனால சரி வேண்டாம் அப்படின்னு விட்டேன். இந்த ட்ரெஸ் ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் செல்லிங் ஃபார் $2. இட்ஸ் ஸ்டில் குட் ஃபார் $2 ஆக்சுவலி. நிஜமாகவே $2 தானான்னு என்னால் நம்பவே முடியல. ஜஸ்ட் செக்கிங். ஓகே, சீரியஸ்லி வாட்ஸ் ராங் வித் திஸ்? இது அவங்க $2 ஆஃபரில் விற்கிறாங்கன்னா ஒரிஜினலாக அவங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? ஐ மீன் எத்தனை டாலர்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க? என்னத்த ஃபைன் ஃபார் $2? சீரியஸாக நம்ம ஊர் காசுக்கு இது $100 ஒரு டாப் விற்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். எனக்கு பிடிச்ச செக்ஷன் இதெல்லாம் ஹோம் டெக்கர். எல்லாமே க்யூட்டாக இருக்கும். எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியாது. கத்தஸ் கிளியரன்ஸில் வேறு இருக்கு. அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு என்ன கலரில் என்ன சைஸ் வேணுமோ கரெக்டாக அது மட்டும் இருக்காது. நான் வரும்போதெல்லாம் பிளாக் ஷார்ட்ஸ் ஒரு சைஸில் இருக்கும். இப்போ மட்டும் அது இல்லை. நான் இந்த 2 ட்ரெஸ் எடுக்க போகிறேன். எவ்வளவு? $4. ஒன்றா? இல்லை 2. 2 நாள் தானே? ஆமாம். ஓகே, எடுத்துக்கோ ப்ராப்ளம். ஒரே பறந்த மனசு தான். போகிறதுக்கு முன்னாடி தெம்பா ஃப்ரூட் டீ வாங்க போகிறோம். ஸோ குட். எப்படியோ சொதப்பல ஆரம்பிச்சு எங்களோட நாளை இந்த பியூட்டிஃபுல்லான பீச்சுக்கு போய் சரி பண்ணிட்டோம். ஸோ see you in another vlog. Bye.